வணக்கம் வணக்கம் வணக்கம். You're watching Rakesh Udan with me, Rakesh Raghunathan. இன்னைக்கு one of the signature recipes in Tirunelveli அப்படினே சொல்லலாம். இதோட பேர் Tirunelveli Sodhi. Okay, Sodhi Kuzhambu அப்படினு சொல்வாங்க. Mappilai Sodhiன்னு சொல்வாங்க. இதுக்கு நிறைய கதை இருக்கு. I will be telling you all about that. But first இதுக்கு தேவையான ingredients என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 கப் அளவு, அதாவது 750 ml அளவுக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் மில்க், அதாவது ரெண்டாவது மூணாவது தேங்காய் பால், 250 ml அளவுக்கு முதல் தேங்காய் பால், ஒரு 100 கிராம்ஸ் பாசி பருப்பை வேக வச்சிருக்கேன், சின்ன வெங்காயம் ஒரு 10 வச்சுக்கோங்களேன், அப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு கேரட்டு, ஒரு கைப்பிடி அளவு பீன்ஸ், அப்புறம் இதெல்லாம் என்ன பண்ணிருக்கேன், இந்த அவியலுக்கு கட் பண்ற மாதிரி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு ஒரு குக்கர்ல ஒரே ஒரு விசில், ஸோ ரொம்ப குக் ஆகக்கூடாது, ஏன்னா நம்ம இங்கேயும் குக் பண்ண போறோம். அதை தவிர தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கடுகு, உளுந்து அதெல்லாம் இருக்கு. இதுக்கு மெயினா வாசனையும் காரமும் கொடுக்கக்கூடியது இஞ்சி அண்ட் பச்சை மிளகாய். இங்க அடுப்புல ஐ காட் தேங்காய் எண்ணெய் ஏற்கனவே ஊற்றி வச்சிருக்கேன். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் ஜாஸ்தியே சூடாயிடுச்சு, அதனால கம்மி பண்ணியிருக்கேன். இஞ்சி இது ஒரு 2 இன்ச் பீஸ், ஒரு 3 பச்சை மிளகாய், இது நல்லா வதக்கிக்கணும். நான் சொன்ன மாதிரி இந்த ரெசிபி எனக்கு கற்றுக் கொடுத்தது மேலச்செவல்னு ஒரு ஊர் ஒன்று இருக்கு திருநெல்வேலியில, கொஞ்சம் தூரம் டவுன்ல இருந்து மேபி ஒரு 1/2 hour 40 minutes போனீங்கன்னா வந்துருவாங்க. அங்க இருக்கிற பண்ணையார் ஃபேமிலி, அந்த அம்மா ராமலிங்கம் பிள்ளை அண்ட் பொன்னம்மா, இவங்க தான் நான் அந்த ஊரோட ஃபுட் டாக்குமெண்ட் பண்ண போகும்போது அவங்க கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த ரெசிபி சைவ பிள்ளமா அந்த கம்யூனிட்டியில ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ரெசிபி. கல்யாணம்னு ஒண்ணு இருந்ததுன்னா சோதி பண்ணியே ஆடணும். சோ இது பாருங்க, இது நல்லா வதங்கணும். நான் சொன்ன மாதிரி மெயினா காரம், இந்த பச்சை மிளகாய் இஞ்சியோட காரம் அண்ட் வாசனை தான் மெயினா இந்த ரெசிபிக்கு. ஏன்னா இட்ஸ் a very very subtle dish அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஸ்டியூ சாம்பார் கலந்த மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ இது நல்லா வதங்கிடும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சிங்க பாருங்க, உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும். நல்ல அந்த இஞ்சி ஒரு பியூட்டிஃபுல் ப்ரௌனா, இந்த பச்சை மிளகாலாம் நல்லா அந்த தோல்லாம் புரிஞ்சு இட்ஸ் பியூட்டிஃபுல்லி குக். இப்போ இதை நம்ம பேஸ்டா அரைக்கணும். பட் அதை அரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த சின்ன வெங்காயம் சொன்னாங்க, ஒரு 10 ல இருந்து 15 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சது, அதை இதுல ஆட் பண்ணிக்கலாம். அது அண்ட் கருவேப்பிலை கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா தாளிக்கும் போது திருப்பி நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ இது வதங்குற டைம்ல நான் அந்த பேஸ்ட் அரைச்சிருக்கேன். இப்போ இந்த பேஸ்ட் எவ்வளவு அரைச்சிருக்கேன் பாருங்க. If you take a look at it, உங்களுக்கு தெரியும் பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப அப்படியே நைஸா அரைக்கணும்னு அவசியம் இல்லை, பட் கொஞ்சம் நைஸா தான் இருக்கணும். இப்போ இதுல நீங்க if you take a look, இந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கிடுச்சு. இதுல I am going to be adding the paste. இதை நீங்க ஆட் பண்ண உடனே அப்படி கிச்சன்லயே ஒரு வாசனை பிரமாதமா இருக்கும். இதுல இப்ப இந்த வெஜிடபிள்ஸ், இப்ப நீங்க இந்த சின்ன வெங்காயம் ஆட் பண்றீங்க பாத்தீங்களா, இந்த சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது நீங்க பூண்டு வேணா கூட ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காய்கறி நான் இங்க கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு தான் யூஸ் பண்ணிருக்கேன். பட் நீங்க வேணா கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் சில காய்கறி உங்களுக்கு என்ன பிடிக்கிறதோ ஆட் பண்ணிக்கலாம். பட் அவங்க எனக்கு கத்து கொடுத்ததுல இந்த காய்கறி மாத்திரம் தான் இருந்தது. அப்கோர்ஸ் திருநெல்வேலியில வெள்ளை கலர் கத்திரிக்காய் கிடைக்கும், அதுவும் இருந்தது அவங்க கத்து கொடுத்ததுல. சோ இது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம அந்த இஞ்சி பச்சை மிளகாவை நல்லா வதக்கி தான் அரைச்சிருக்கோம். இப்போ யூ ஆட் த வெஜிடபிள்ஸ். சோ இந்த மாதிரி மிக்ஸ்டு வெஜிடபிள் ரஃப்லி என்ன சொல்ல போனோம்னா என்ன, ஒரு 2.5 கப், நம்ம மெஷரிங் கப் இருக்கு இல்லையா, அதுல ஒரு 2.5 கப்ஸ் அளவுக்கு வெஜிடபிள்ஸ் இருக்கும் அப்படின்னே சொல்லிக்கலாம். கமிங் டு திஸ் தேங்காய் பால், இப்போ இது டோட்டலி 2 தேங்காய் பால், அதாவது முதல் தேங்காய் பால், ரெண்டாவது மூணாவது தேங்காய் பால், இது ரெண்டும் சேர்ந்தது 1 லிட்டர். இது முதல் தேங்காய் பால் 250 ml, அதாவது 250 ml ஆஃப் ஃபர்ஸ்ட் கோகனட் மில்க். செகண்ட் அண்ட் தேர்ட் கோகனட் மில்க் ஒரு 750 ml. இது நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு 2-3 மூடி தேங்காய், ஃப்ரெஷ்ஷா துருவின தேங்காய் எடுத்துட்டு
ஒரு கிட்டத்தட்ட ஒரு 758 ஒரு 900 ml ஆஃப் வாட்டர் எடுத்து. இந்த முதல் பால் நீங்க எப்படி எடுக்கணும்னா, இப்போ ரஃப்லி வந்து ஒரு 2 ல இருந்து 3 கப் ஃப்ரெஷ்ஷா துருவின தேங்காய் இருக்கு. ஓகே, அதுல வந்து முதல்ல யூ ஆட் அபவுட் 1 கப், அதாவது அபவுட் 250 ml வார்ம் வாட்டர். அதை மிக்சியில போட்டு ஒரு அடி அடிச்சு நல்லா பிரஸ் பண்ணி ஒரு வடிகட்டிலையோ இல்ல ஒரு சீஸ் கிளாத்லயோ நீங்க எடுத்தீங்கன்னா யூ கெட் தி ஃபர்ஸ்ட் பிரஸ். இதுதான் வந்து முதல் பால். அதுக்கு அடுத்தது பேலன்ஸ் நான் இருக்கிற தண்ணி சொன்னேன் பாத்தீங்களா, 250ல பேலன்ஸ் 650 அந்த மாதிரி போட்டு நல்ல மிக்சியில போட்டு அடிச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது மூணாவது பால் நான் சேர்த்து தான் எடுக்கிறேன். ரெண்டாவது பால் மூணாவது பால் நான் எடுக்கல. இப்போ வெளிநாட்டுல பாக்குறவங்க உங்களுக்கு கோகனட் மில்க் கிடைக்கும், கோகனட் கிரீம் கிடைக்கும். ஸோ மொத்தத்துக்கும் யூ இவாலுவேட், அதாவது 1 liter ஆஃப் கோகனட் மில்க்னா நீங்க முதல்ல எடுக்கிற அந்த தேங்காய் பால்ல டைல்யூட்டட் கொஞ்சம் திக்கா டைல்யூட் பண்ணிக்கோங்க. அந்த கோகனட் கிரீமியோ இல்ல அந்த பவுடர் என்ன கிடைக்குதோ முதல்ல அந்த 250 ml கொஞ்சம் திக்கா இருக்கிறது தான் உங்க முதல் பால். பேலன்ஸ் நல்லா தின்னா டைல்யூட் பண்றது உங்க ரெண்டாவது மூணாவது பால். இப்போ இந்த வெஜிடபிள்ஸுக்கு குக்கா இருக்கு நல்லா. ஏற்கனவே வந்து நான் சொல்லியிருக்கேன், இது வந்து நான் ஒரே ஒரு விசில் பிரஷர் குக்கர்ல வச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் குக்கா இருக்கு. இப்போ இதுல ஐ எம் ஆடிங் த செகண்ட் அண்ட் தேர்ட் கோகனட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இதை நம்ம கவர் பண்ணி குக் பண்ணிருக்கோம் இல்லையா. லுக் அட் தட் நவ. இங்க பாருங்க, உங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து நீங்க வந்து ஆச்சரியப்படவே வேண்டாம். இதுல வந்து கொஞ்சம் அந்த கோகனட் மில்க்ல இருக்கிற ஃபேட் வந்து ஸ்பிளிட் ஆகும். பட் இது ரெண்டாவது மூணாவது பால் தான். வெஜிடபிள்ஸும் நல்லா குக் ஆயிருக்கு. கலர்லாம் மாறி இருக்கு பாருங்க, உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். பீன்ஸ் வந்து நல்ல ஒரு பியூட்டிஃபுல் கிரீனா இருக்கிறது ஒரு பேல் கலரா இருக்கு. இப்போ உருளைக்கிழங்கு குக் ஆயிருக்கு பாருங்க, சின்ன வெங்காயம் எல்லாம் குக் ஆயிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன ஆட் பண்ணோம்னா, இதுல குக் பண்ணி வச்சிருக்கிற பாசி பருப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல வந்து கொஞ்சம் பாசி பருப்பு ஜாஸ்தியா இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஸ்டேஜ்ல தான் வந்து நான் உப்பு ஆட் பண்ண போறேன். ஏன்னா நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க, இதுல உப்பு ஆட் பண்ணா தேங்காய் பால் நம்ம ஆட் பண்றோமே கெட்டு போயிடாதா அப்படின்லாம் யோசிச்சிருப்பீங்க. ஸோ இந்த ஸ்டேஜ்ல ஐ ஆட் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு கவர் பண்ணி குக் பண்ணிட்டோம். இப்போ இந்த கதைக்கு, இந்த சொதிக்கு வந்து மாப்பிள்ளை சொதி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இதுக்கு வந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு கதை, இதோட பூர்வீகம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சைவ பிள்ளைமார்ன்ற கம்யூனிட்டி ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, இவங்கெல்லாம் வந்து ஸ்ரீலங்கால இருந்து மைக்ரேட் பண்ணி வந்தவங்க அப்படின்னு சொல்லுது. இதே சொதின்றது வந்து ஸ்ரீலங்காலையும் பண்ணுவாங்க. ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். வெறும் உருளைக்கிழங்கு இருக்கும். சில சமயம் அதுல நான்வெஜ்ஜும் நான் பார்த்துருக்கேன். சில கம்யூனிட்டி சில பேர் வீட்டுல பண்ணுவாங்க. இங்க இந்த சைவ பிள்ளைமார் வந்து இந்த மாப்பிள்ளை சொதி, இந்த மாப்பிள்ளை சொதின்னு ஏன் சொல்லுவாங்கன்னா, கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மாப்பிள்ளை வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வீட்டுக்கு சாப்பிட வராங்கன்னா இந்த சொதி இது டெஃபினட்டா பண்ணி ஆகணும். மாப்பிள்ளை சம்பா அரிசியோட, ஏன்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து நல்ல ஒரு ஹெல்த் கொடுக்கக்கூடிய வந்து ஒரு அரிசி தான். அதோட இஞ்சி தொகையல், இஞ்சி தொகையல் எதுக்குன்னா, இது வந்து இட்ஸ் ஆக்சுவலி ரிச் இன் ஃபேட், குட் ஃபேட் தான். அதை வந்து பிரேக் டவுன் பண்றதுக்கு அந்த இஞ்சி தொகையல், அந்த இன்ஃபேக்ட் அந்த பண்ணையாரமா வந்து அதுவும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை நான் இன்னொரு நாள் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன், இன்னைக்கு இல்லை. ஸோ இது வந்து நல்லா குக் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இந்த சொதிக்கு வந்து there is a lot of history. அண்ட் இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ வந்து தேங்காய் பால் எடுக்கிறது வந்து, இப்போ ஒரு தேங்காய் உடைச்சாங்கன்னா அதுலேருந்து எடுக்கிற தேங்காய் பால் வந்து 2 பேருக்கு சொதி சாப்பிடுற அளவுக்கு தேங்காய் பால் எடுப்பாங்களா. அதாவது இப்போ 100 தேங்காய் உடைச்சாங்கன்னா 200 பேருக்கு சொதி செஞ்சு போட்டாங்க அப்படின்னு வந்து அந்த ஊர்ல வந்து பேசிப்பாங்களாம். ஸோ தே குட் மெஷர் யுவர் வெல்த் பேஸ்ட் ஆன் the coconut that you broke for the wedding. So இது வந்து கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் தேங்காய் பால் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு தாளிக்க வேண்டியதுதான். ஸோ இது நல்ல கொதி வந்து look at that. நிறைய பேர் வந்து போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்து இந்த கடப்பா ரெசிபியை பார்த்துட்டு, ஓ இது சொதி மாதிரி தான் அப்படின்னாங்க. சம்பந்தமே கிடையாது. இது வந்து அது வந்து கடப்பாக்கும் ஒரு அவமானம், சொதிக்கும் வந்து அவமானம். இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணீங்கன்னா, அதர் தென் பாசி பருப்பு வேற எந்த விதமான ஒரு சிமிலாரிட்டியும் கிடையாது. அதுல கலர் மேபி
ஒரு அளவுக்கு இருக்கலாம். பட் இதில் ஐ வாண்ட் யூ டு see, இங்கே பாருங்களேன், இதில் நீங்கள் பார்க்கும்போது இதில் வெஜிடபிள்ஸ்லாம் எவ்வளோ நல்லா குக் ஆகி, முக்கியமாக அந்த பாசிப்பருப்பு எப்படி இருக்கு பாருங்க. ஏன்னா இதுதான் வந்து இந்த சொதி குழம்புக்கு வந்து கன்சிஸ்டன்சி கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன், இதில் வந்து எலுமிச்சம்பழம் வேணும். கடைசியில் நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது இதை நான் இன்க்ரீடியன்ஸில் முதல்ல சொல்லும் போது ஐ அப்பாலஜைஸ். அந்த அடுப்பை அணைச்சிட்டு யூ ஆட் த எலுமிச்சம்பழம் அண்ட் தாளிச்சு கொட்ட வேண்டியதான். இப்போ இந்த ஸ்டேஜில் முதல் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கணும். முதல் தேங்காய் பால் இப்போ நான் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ திக்காக இருக்கு பாருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு முதல் தேங்காய் பால் ஆனதுக்கு அப்புறம் ஒரே ஒரு கொதி வந்ததுன்னா போதும். திஸ் இஸ் டன். இதை தாளிக்கிறதுக்கு நான் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ மூடி குக் பண்ணி வைக்க வேண்டாம், திறந்தே இருக்கலாம். ஸோ இது நல்ல கொதி வந்து நான் அணைச்சாச்சு. இங்க வந்து ஒரு சின்ன குட்டி கடாயில வந்து தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். சூடு ஆனதுக்கு அப்புறம் இதுல கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து, சில பேர் சீரகமும் போடுவாங்க, நான் போடலை. அணைச்சிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு இங்க மேல அப்படி தாளிக்கணும். தாளிச்சுட்டு கொஞ்சம் அந்த சொதி குழம்பையும் எடுத்து இதுல எந்த விதமான அந்த தேங்காய் எண்ணெய் பிரிஞ்சு கிரிஞ்சு ஒன்றும் ஆகாது. கான்ஃபிடண்டா நீங்க குக் பண்ணலாம். ஸோ இதுல வந்து எலுமிச்சம்பழ ஜூஸ் இந்த அளவுக்கு நான் சொன்ன அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ், சின்ன சைஸ் தான், ரொம்ப இல்லை. அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு அணைச்சிட்டு ஆட் பண்ணுங்க. அப்புறம் தெரிஞ்சுது அப்படின்னா என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போயிட்டா நமக்கு இப்படி தெரிஞ்சிருச்சே அப்படின்னு என்கிட்ட மெசேஜ் அனுப்பக்கூடாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. இட்ஸ் அ வீகன் ரெசிபி. முக்கியமாக ஏன்னா இப்போ வீகன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ யூ கேன் ட்ரை திஸ் ரெசிபி. நவ் ஐ எம் கோயிங் டு டேஸ்ட் திஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ். கொஞ்சம் உப்பு வேணும், நான் பண்ணதுலேயே எனக்கே தெரியுது. பட் அதர்வைஸ் அந்த தேங்காய் பாலோட வாசனை, அந்த இலையா அந்த பாசிப்பருப்பு, வெஜிடபிள்ஸ் எனக்கு டேஸ்ட் பண்ணல, இருந்தாலும் நல்லா குக் ஆயிருக்கு. இது நல்லா எப்படி சாப்பிடணும், அவங்க வீட்டில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு நான் எப்படி சாப்பிட்டேன்னு. அப்படியே அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒன் ஆஃப் த ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் சாம்பார் பரணி அப்படியே ஓடும். அந்த படியில் கட்டில் உட்காந்துட்டு நல்லா இலை போட்டு மாப்பிளை சம்பா சாப்பாடு, அரிசி சாப்பாடு, அதுக்கு மேல சுட இந்த மாதிரி பண்ண சொதி, பக்கத்துல அந்த இஞ்சி துவையல், பொரியல், அப்பளம் போட்டு சாப்பிடும்போது இட்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் மெமரபிள் மீல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு கிடைக்காது, ஃபேமிலிஸ்ல இருக்கும். பட் நான் வந்து இப்போ ஒரு உணவு ரீதியா நான் போய் அங்க ரிசர்ச் பண்றேன்னு போகும்போது அவங்க வந்து வாப்பா நான் அவனை கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகா செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து திஸ் இஸ் டெடிகேட்டட் டு தெம். அம்மா ரொம்ப தேங்க்ஸ், நீங்க வந்து எனக்கு இந்த ரெசிபியை செஞ்சு காமிச்சதுக்கு, கற்றுக் கொடுத்ததுக்கு. இந்த மாதிரி ரெசிபிஸ் வந்து இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானும் உங்க ஊருக்கு வந்து உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறேன். அன்டில் தென் எங்களோட வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்ட் இருக்கு, நம்பர் கீழே இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாத்துலயும் இருக்கு. என்ஜாய் பண்ணுங்க, ஸ்டே சேஃப் அண்ட் ஹேவ் a lovely weekend.